யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 157வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். நீங்கள் கடந்த காலங்களில் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 155ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: உலகத் தலைவர்கள் உலக அமைதிக்காக என்ன செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை: உலகத் தலைவர்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது கேள்வி: யாழ் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கான தியானத்தில் எத்தனை வரையான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர்? இதற்குரிய சரியான விடை: சுமார் 200 வரையானவர்கள். மூன்றாவது கேள்வி: குருக்களுக்கான குருக்கள் தியான உரையை என்ன தரப்பில் வழங்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை: நீங்கள் என் நண்பர்கள். நான்காவது கேள்வி: மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் இறப்பின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை: 5ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி: நாபாந்துறை பங்கில் நடைபெற்ற தவக்கால வீதி சிலுவை பாதை என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை: மீட்பின் குருதி. ஆறாவது கேள்வி: மல்வம் பங்கு இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம். ஏழாவது கேள்வி: இளவாலை புனித யூதா ததேயு ஆலய பொன்விழா சைக்கிளோட்ட போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை: 50 பேர். எட்டாவது கேள்வி: சாட்சி திருத்தலத்தில் நடைபெற்ற இறுதி தவக்கால தியானம் எப்போது நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை: பங்குனி மாதம் 28ஆம் திகதி. ஒன்பதாவது கேள்வி: செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய இளையோர் அமைப்பால் வெளியிடப்பட்ட தவக்கால நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை: கல்வாரி சுவடுகள். பத்தாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆற்றுகை என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை: சிலுவையோடு பயணம். 11வது கேள்வி: இயேசு உயிர்த்த பின் முதல் யாருக்கு காட்சி கொடுத்தார்? இதற்குரிய சரியான விடை: மகதல மரியா. 12வது கேள்வி: பாஸ்கா கால முதல் வாரம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை: பாஸ்கா எண்கிழமை. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜொயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 157ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: வன்முறைக்கு விடை கொடுத்து எதனை வாழ்வாக்குவோம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி: யாழ் மறைமாவட்டத்தில் எத்தனை மறைமாவட்ட குருக்கள் அண்மையில் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள்? மூன்றாவது கேள்வி: மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் 5ஆம் ஆண்டு நினைவு பேருரையை வழங்கியவர் யார்? நான்காவது கேள்வி: மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை நினைவு பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி: கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்பொஸ்கோ மாணவர்கள் சேகரித்த தவக்கால உண்டியல் நிதியை எங்கே வழங்கினர்? ஆறாவது கேள்வி: திருவுளச்சபை உறுப்பினர்களுக்கான உயிர்ப்பு விழா ஒன்று கூடல் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஏழாவது கேள்வி: சில்லாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் அமைக்கப்பட்ட அருளானந்தம் மண்டபத்தை திறந்து வைத்தவர் யார்? எட்டாவது கேள்வி: இளவாலை புனித யூதா ததேயு ஆலய பொன்விழா கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தவர் யார்? ஒன்பதாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது?
10வது கேள்வி, தருமபுரம் பிரமந்தனாறு இறையிறக்க ஆண்டவர் திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி, உயிர்த்த ஆண்டவரை கண்ட தோமா தனது நம்பிக்கையை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? 12வது கேள்வி, இயேசு உயிர்த்த செய்தியை திருத்தூதர்களுக்கு கூறியவர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.